ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி. வழக்கமாக இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சேஞ்ச். எதை வச்சு அப்படின்னா, கேப்ப மாவையும் பச்சரிசியும் வச்சு ஒரு சூப்பரான மார்னிங் டிஃபன் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதில் நடுவில் உள்ள விதைகளை நம்ம எடுத்துடணும். நமக்கு அந்த விதை பகுதி தேவையில்லை. அதை வெட்டி சதை பகுதி மட்டும் இருந்தால் போதும். சதை பகுதியை இந்த மாதிரி சின்ன சின்ன டைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். கறிவேப்பிலை 2 எனக்கு, கொத்தமல்லி கொஞ்சம். இதையும் நல்லா பொடியாக எவ்வளோ பொடியாக நம்ம நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வைங்க. இப்போ கடாயில் நான் ஒரு 100 கிராம் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நம்ம செவக்க வறுக்கணும். செவக்க வறுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் சிம்ல இருக்கணும். ஏன்னா கையில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அரிசி பொரிஞ்சிரும். அதனால இது நமக்கு செவக்க வறுக்கணும். இந்த மாதிரி செவக்க வறுக்கணும். வறுத்த அரிசியை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஒரு ரவை பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். அதாவது பல்ஸ் மோட்ல அரைச்சிக்கங்க. கடாயை அடுப்புல வச்சு ஒரு 50 ml எண்ணெய் ஊத்துங்க. சன்ஃபிளவர் ஆயிலோ கடலை எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. கடலைப்பருப்பு ஒரு 50% வெந்ததும் பொடியா நாம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து ஒரு 50% வெந்தா போதும். ஒரு கண்ணாடி பக்கம் வந்தா போதும். ரொம்ப செவக்க வேக விட வேண்டாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் ஓரளவு வெந்ததும் கேப்ப மாவு, அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு கேப்ப மாவு எடுத்துக்குங்க. கேப்ப மாவு அதில் போட்டு எண்ணெய் ஃபுல்லாக எண்ணெய் அது உறிஞ்சிரும். கேப்ப மாவு ஃபுல்லாக எண்ணெயை உறிஞ்சிரும். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். சிம்லேயே வச்சு கேப்ப மாவை நல்லா வேக விடுங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த ரவையாக நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி ரவை, அதை சேர்த்து அரிசி ரவையும் கேப்ப மாவும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து தனித்தனியாக தெரியாத அளவுக்கு நல்லா அந்த கட்டியெல்லாம் இருந்ததுன்னா லேசாக கரண்டியால் நசுக்கி விட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்படி கிண்டிகிட்டே இருக்கும் பொழுது ரவையும் அரிசி ரவையும் கேப்ப மாவும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து தனித்தனியாக தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பூண்டு பிடிக்கும் அப்படின்னா பூண்டை பொடியாக நறுக்கி எண்ணெயில் வதக்கி இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி இஞ்சியையும் சேர்த்துக்கலாம். இது விரும்பாதவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நல்லா கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை இதில் ஊற்றணும். கேப்ப மாவும் அரிசி மாவும் ரெண்டும் சேர்ந்து 1 கப் அப்படின்னா 3 கப்பு கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. இதில் கொதிக்கிற தண்ணி ஊற்றுனதுனால கேப்ப மாவு கெட்டிப்படாது. நல்லா அழகாக கரைஞ்சிரும். கரைஞ்சி ஒரே ஃபார்மாக மாறிடும். சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கரண்டியை வச்சு லேசாக நசுக்கி விட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னா அழகாக கரைஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாயை 2-3 துண்டாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்குங்க. அதோட ஒரு டீஸ்பூன் மிளகை 1-2 இடித்து அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டு நல்லா வேக விடணும். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி கேப்பமாவும் ரவையும் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஒரு செமிசாலிடாக கேசரி பக்குவத்துக்கு வரும். அதுதான் பக்குவம். அந்த கேசரி பக்குவம் வர்ற வரைக்கும் கைவிடாமல் நல்லா கிண்டணும். கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த சின்ன சின்ன கட்டிகள், கேப்ப மாவில் இருந்த கட்டிகளெல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி கேசரி பக்குவத்துக்கு வரும். ஒருவேளை உங்களுக்கு உப்புமா மாதிரி உதிராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். தண்ணியை குறைச்சிக்கோங்க. அதாவது 3 பங்கு வெந்நீர் விடுறதுக்கு பதிலாக 2.25 பங்கு வெந்நீர் விட்டால் போதும். 2.25 பங்கு வெந்நீர் விட்டு நல்லா கிண்டினீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே உதிராக உப்புமா மாதிரி வந்துடும். ஆனால் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் செமிசாலிடாக கேசரி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் நான் தண்ணி 3 பங்கு ஊற்ற சொல்லியிருக்கிறேன். 3 பங்கு தண்ணி ஊற்றும் போது தான் கேசரி மாதிரி வரும். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கேசரி மாதிரி வந்திருக்குதுன்னு.
இதுதான் ஸ்டேஜ். இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நம்ம சட்னியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். என்ன சட்னி சாப்பிட்லாம் அல்லது என்ன குழம்பு சாப்பிட்லாங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் போட்டுருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு வித்தியாசமாக ரவையை யூஸ் பண்ணி ஒரு உப்புமா ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதையும் விருப்பப்பட்டால் பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளி ரொம்ப வேக தேவையில்லை. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்டிலேயே வந்து வெந்துடும். இப்போது பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து லேசாக ஒரு கிண்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ பார்க்குறதுக்கு செமி சாலிடாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆறினோடனே நல்லா கெட்டியாக உப்புமா மாதிரி உப்புமா பக்குவத்துக்கு சாப்பிட்ற பக்குவத்துக்கு நல்லா நீட்டாக வந்துடும். ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். தேங்காயும் பொட்டுக்கடலையும் பச்சை மிளகாயும் வச்சு அரைச்சி செய்கிற சட்னியோ அல்லது தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கடலை கொஞ்சம் நிறைய நிலக்கடலை பருப்பு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்ச சட்னி, இந்த ரெண்டுமே ரொம்ப 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 பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். தேங்காய் சட்னி பிடிக்காதுங்கிறவங்களுக்கு தட்டைப்பயிறு புளிக்குழம்ப கொஞ்சம் கெட்டியாக வச்சு இதோடு சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்.